பாட்டாளி மக்கள் கட்சி இன்று 38ஆம் ஆண்டில் அடி வைக்கிறது. 38 ஆண்டுகளுக்கு முன்பு சீரணி அரங்கம் மரீனா கடற்கரையிலே 10 லட்சம் பேர் முன்னிலையில் தொடங்கப்பட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழ்நாட்டின் வரலாற்றை பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு எழுத முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சியால் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு பல நன்மைகள் நடந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக சமூக நீதி என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி, நீர் மேலாண்மை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி, மது ஒழிப்பு மது விலக்கு கொள்கை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி, வேளாண் வளர்ச்சி என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி, சுகாதாரம் என்றாலே 108 ஆம்புலன்ஸ் என்றால், தேசிய கிராமப்புற சுகாதாரம் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி. இப்படி பல சாதனைகள் தமிழ்நாட்டிலே செய்து கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியை அனைத்து தரப்பு மக்களும் ஆதரவு அளித்து தமிழ்நாட்டை பல நன்மைகள் இன்னும் செய்ய வேண்டும். எவ்வளோ திட்டங்கள் இருக்கிறது, எங்களிடம் இருக்கிறது. எங்கள் மீது மக்கள் நம்பிக்கை வைத்து எங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களை நாங்கள் இந்த நேரத்தில் 38வது ஆண்டு பற்றி சொல்லிட்டு உங்களுடைய ஏதாவது உறுதிமொழி இனி வரும் காலங்களுக்கு இளைஞர்களுக்கு மது மற்றும் போதைப் பொருளுக்கு எதிரான ஏதாவது நாங்கள் உறுதிமொழினா நாங்கள் தொடர்ந்து ஏதோ எங்களுடைய ஆண்டு விழா மட்டும் கிடையாது. எங்களுடைய கொள்கையிலே மது விலக்கு மது ஒழிப்பு கொள்கைகள். ஏன்னா இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் நாங்கள் ஒரு பூரண மதுவிலக்கு பிரச்சாரத்தை ஒரு இயக்கத்தை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம். நாங்களும் மது எதிர்த்து போராடுவோம்னு மற்ற கட்சிகள்லாம் சொல்லிட்டு வராங்க. இவ்வளோ நாளாக சொல்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. நாங்கள் களத்தில் நின்று சட்ட போராட்டம், அரசியல் போராட்டம், அதன் பிறகுதான் தமிழ்நாட்டில் நாங்கள் போராடுவதற்கு முன்பாக 16 மணி நேரம் மது விற்றார்கள். எங்களால் இன்னைக்கு 11 மணி நேரம் தான் வித்துட்டு இருக்கிறாங்க, நேரத்தை குறைச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 3321 மது கடைகளை எங்களால் மூடப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக பாட்டாளி மக்களுடைய வெற்றி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு நாங்கள் தேசிய நெடுஞ்சாலையிலே மது கடைகள் இருக்கக்கூடாது என்று இந்தியாவிலே 90,000 மது கடைகள், தமிழ்நாட்டில் 3321 மது கடைகளை நாங்கள் மூடி இருக்கின்றோம். அதே போல நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் தேசிய மது கொள்கை அப்படின்னு நான் கொண்டு வந்தேன். நான் எத்தனையோ போராட்டங்கள், இப்போ சமீபத்தில் கூட சட்டமன்றத்தில் எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அவர்கள் பேசிய நேரத்தில் சந்து கடைகள்லாம் இதுக்கு இருக்குன்னு சொன்ன காரணத்தால் சந்து கடையில் அகற்றிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த மதுனா பாட்டாளி மக்கள் கட்சி, நீர் மேலாண்மைனா பாட்டாளி மக்கள் கட்சி. சமீபத்தில் கூட அமைச்சரை பார்த்துட்டு தமிழ்நாட்டில் உள்ள நீர்நிலையில் உள்ள நீர் திட்டங்களை செயல்படுத்தணும், அதுக்கு 1 லட்சம் கோடி கடனை வாங்கினாதான் இது மற்ற மாநிலங்களுக்கு நிகராக இங்கே நீர் திட்டங்களும், அதாவது வருங்காலம் ஒரு சோதனையான ஒரு காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், அதுக்கேற்ப நடவடிக்கைகள் எடுக்கணும். மிட்டிகேஷன் அடாப்டேஷன் சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். வேளாண் பட்ஜெட் நாங்கள் தான் தனியாக போட்டுட்ருக்குறோம். இன்னும் கொஞ்சம் சில நாளில் தமிழ்நாட்டில் எங்களுடைய வரைவு வேளாண் பட்ஜெட் நாங்கள் போடுவோம். நாங்கள் வேளாண் பட்ஜெட் போட்டு தான் தமிழ்நாடு அரசு இப்போ வேளாண் பட்ஜெட் போட்டுட்டு இருக்கு. ஸோ பல இடத்துக்கு உதாரணங்கள் பாட்டாளி கட்சியால் பல நன்மைகள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. சமீபத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பு என்கின்ற ஜாதிவாரி கணக்கெடுப்பு முழுமையாக பாட்டாளி மக்கள் கட்சி, அது ஒரு பெரிய சாதனையாக நான் பார்க்குறேன். தமிழ்நாடு அறிவிச்சிருக்கிறது. சட்டசபையில் ஆளுநர் உரையில் தமிழக அரசு சமூக நீதி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்ற ஒரு அறிவிப்பு. இதற்கு முழு காரணம் பாட்டாளி கட்சி. இங்கே கூட எவ்வளோ மற்ற கட்சிகள் அமைப்புகள்லாம் போராடி களத்தில் இருந்திருக்கிறோம். அதனால் இது இவ்வளோ நன்மைகளும் இவ்வளோ மாற்றங்களும் தொடர்ந்து நாங்கள் கொண்டு வரோம். சமீபத்தில் மேகதாது பிரச்சாரத்தை மேற்கொண்டோம், 4 நாள் நடைப்பயணத்தை மேற்கொண்டோம். மேகதாது பிரச்சனை என்னன்னு யாருக்கும் தெரியல. இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஓரளவுக்கு மேகதாதுனா என்ன, அதுக்கு பிரச்சனைனா என்னன்னு தெரிஞ்சு அடுத்த கட்டத்தில் தொடர்ந்து போராடிட்டு இருக்கணும். இப்போ வருகின்ற இந்த வாரத்தில் கூட பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஒரு பிரச்சாரத்தை வருகின்ற ஞாயிறு காலையில் தொடங்கிருக்கிறோம். ஏன்னா பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் நம்ம இயற்கை கொடுத்து நமக்கு மிகப்பெரிய ஒரு வாரம் 15,000 ஏக்கரா இருந்தது, இன்னைக்கு 2,500 ஏக்கர் தான். அந்த 2,500 ஏக்கரும் அழிக்கணும்னு திட்டமிட்டு ஒரு சில நபர்கள் திட்டமிட்டு சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்கிறாங்க. அதை முறியடிப்பதற்கு இது காப்பாற்றணும். பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இருக்கிறதுனால தான் சென்னையில் வெள்ளம் வரல.
அது சுருங்கி 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 இன்னைக்கு கொஞ்சம் குறுகிய வட்டத்தில் வந்துடுச்சு. அது அழிச்சிட்டோன்னா சென்னையில் டி நகர், அண்ணா நகர், மவுண்ட் ரோட் எல்லாமே தண்ணியில் முழுகிடும் வெள்ளம் வந்துருச்சுன்னா. இப்போ வேளச்சேரி மட்டும்தான் முழுகுது, அடுத்தது எல்லாமே மற்ற பகுதிகளெலாம் முழுகும். அதனால் இதெல்லாம் நாங்கள் எடுத்து பிரச்சாரம் நானே பண்ணுறோம். இந்த பிரச்சாரத்தை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை நன்மைகளும் செஞ்சுட்டு இருக்கிறோம். சமீபத்தில் சொல்லிட்டு இருக்கிறோம், மணல் கொள்ளையை தடுக்கணும். தமிழ்நாட்டு அரசு புதிய மணல் குவாரிகளை தொடக்கக்கூடாது. அது மணல் குவாரிகள் பதிலாக தடுப்பணைகளை கட்டுங்க, தண்ணி தேக்கி வைக்கலாம், நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். தமிழகத்தில் இப்போ பாமக இல்லைன்னா எந்த ஒரு அத்தியாயம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயமா பாமகவை விட்டு தமிழ்நாடு வரலாற்று எழுத முடியாது. திராவிட கட்சிகள் 60 ஆண்டு காலம் ஆண்டாங்க. திராவிட கட்சிகளுடைய மிகப்பெரிய தோல்வி பாத்தீங்கன்னா நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. நீர் மேலாண்மைன்னா என்னன்னு தெரியல. இது எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் தமிழ்நாடுக்கு நான் பாக்குறேன். நான் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மத்திய பிரதேஷ், ஒரிசா, ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா அத்தனை மாநிலங்கள்லயும் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் நீர் மேலாண்மையில முதலீடு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இங்க எதுல முதலீடு செஞ்சிருக்கிறோம்? 1000 ரூபாய் உரிமை தொகை. அதாவது மாதம் நமக்கு தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா வந்து காவிரி ஆற்றின் மூலமா நமக்கு தண்ணி கொடுக்கணும்னு உச்ச நீதிமன்றம் 2018 வந்து ஷெட்யூல் போட்டு கொடுத்துருக்கு ஒவ்வொரு மாதமும். அதன் அடிப்படையில் ஜூலை மாதத்தில் 32 டிஎம்சி கொடுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் அவங்க கொடுத்தது வந்து 1/2 டிஎம்சி தான் கொடுத்துருக்குறாங்க. கடந்த மாதம் ஜூன் மாதத்தில் அவங்க 9.9 டிஎம்சி கொடுத்துருக்கணும். ஜூன் மாதத்தில் கொடுத்தது 2.9 டிஎம்சி தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன, எதுக்கு ஒப்பந்தம், எதுக்கு உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க அதை கடைபிடிக்காம எங்களுக்கு தண்ணி இல்லை? தண்ணி இருக்கு, கொடுக்கறது தான் மனசு இல்லை அவங்களுக்கு. ஒரு இணக்கமான சூழல் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னா எங்களுக்கு யோசனைகள் சொல்றோம், அவ்வளவுதான்.